ஓ முருகா! வெற்றிவேல் முருகா! வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன் துணையின் இல்லத்தில் இருந்து ஒரு நல்ல செய்தி வந்துள்ளது. இதை உடனே கேள் தங்கமே. உனக்கான மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தித்தான். எல்லோவற்றிற்கும் காலம், நேரம் என்பது இருக்கும். காலத்திற்கு எதிராக எதையுமே சாதிக்க முடியாது. ஆனால் சில சூழ்நிலைகளை மாற்றக்கூடியது கடவுள் அருளுக்கு உண்டு. உனக்கு ஏதாவது வேண்டுமென்றால் என்னிடம் மனதார பிரார்த்தனை செய். நான் அதை ஒருபொழுதும் மறுத்துவிட மாட்டேன். உன்னுடைய விருப்பங்கள் அத்தனையும் நான் நிறைவேற்றுவேன். உன்னுடைய துணையை நீ அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்றாய். அவரும் உன்னை அதிகமாகத்தான் நேசிக்கின்றார். ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக உங்களுக்குள் ஒரு மன வருத்தம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றது. அவருடைய வீட்டார்களாக இருக்கலாம், அவருடைய உற்றார் உறவினர் காரணமாக இருக்கலாம். யாராவது ஒருவர் மூலம் உங்களுக்குள் மனக்கசப்பு வந்து கொண்டே இருக்கின்றது. கவலைப்படாதே. நீ விரும்பிய உன் துணையின் இல்லத்தில் இருந்து ஒரு நல்ல செய்தியை உன் செவிகளில் நீ கேட்கப் போகின்றாய். அச்செய்தியால் நீயும் உன்னுடைய குடும்பமும் மிகுந்த சந்தோஷம் அடைய போகின்றீர்கள். ஒவ்வொரு நாளும் விடியும் பொழுதும் இன்று வழி பிறந்துவிடும், நாளை வழி பிறந்துவிடும் என்று தான் நீ விடுகின்றாய். ஆனால் பிறப்பது என்னவோ புது புது வழிகள்தான். இருந்தாலும் வாழ்கின்றேன் வழியோடு நீ என்னிடம் சொல்கின்றாய். இனிமேல் உனக்கு வழிகள் பிறக்காமல் புது வழியை நான் உனக்கு அமைத்து தருகின்றேன். அதில் நீயும் உன் துணையும் சந்தோஷமாக பயணிக்கப் போகின்றீர்கள். இது உன் அப்பாவின் ஆசீர்வாதம் நிறைந்த வார்த்தைகள். அன்பு என்பது ஒருவரை நாம் நேசிப்பது மட்டுமல்ல, வெறுப்பதும் என்ற உன்னுடைய எண்ணத்தில் இருந்து புரிகின்றது. நீ எவ்வளவுதான் வெறுத்தாலும் உன் துணை உன்னை வெறுப்பதில்லை. உன்னுடைய துணை எவ்வளவு தான் உன்னிடத்தில் சண்டையிட்டாலும் நீ அவரை வெறுப்பதில்லை. இதுவே உண்மையான அன்பு. இந்த உண்மையான அன்பிற்கு நிச்சயம் பிரிவு என்பது ஒரு நாளும் கிடையாது. உன்மீது உண்மையான அன்பு கொண்டவர்கள் ஒரு நாளும் உன்னை விட்டு விலகவும் மாட்டார்கள். போலியான அன்பு கொண்டவர்களே உன்னை விட்டு விலக துடிப்பார்கள். உன்னுடைய துணையோ உன்மீது உயிரையே வைத்திருக்கின்றார். சிலரின் பேச்சுக்களால் சில சந்தர்ப்ப சூழ்நிலையில் இப்படி எடுத்தறிந்து பேசி பிரிவு என்ற வார்த்தைக்குள் உள்ளாகிவிடுவீர்கள். ஆனால் அன்பு மட்டும் எப்பொழுதும் மாறாதது. உன் துணையின் மனதில் நீ ஆழமாக இருக்கின்றாய். அதை உன் துணையின் வீட்டாரும் புரிந்து கொண்டு உனக்கான நல்ல செய்தியை சொல்லி அனுப்பியிருக்கின்றார்கள். இனிமேல் என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது என்று உன் துணையின் வீட்டிலிருந்து உனக்கு செய்தி வந்துள்ளது. அவர்களை நம்பி நீ அந்த வீட்டில் சென்று மீண்டும் சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை வாழப் போகின்றாய். அதில் நிச்சயமாக அவர்களால் உனக்கு எந்த பிரச்சனையும் நேராது. அதற்கு நானே சாட்சி. ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா!